இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கேபின்குள்ள நீ எப்ப வந்தாலும் இப்படிதான் நிக்கிற. சரிங்க, சொல்லுங்க. நீ பாரு, இந்த வாங்க போங்க இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட நீ பேசவே கூடாது. ஆபீஸ்ல நீ சார் சார்னு மட்டும் தான் கூப்பிடணும். எதுக்குங்க? நீங்க எனக்கு பிஏ தானங்க. பிஏவா என் ஆபீஸ்ல நீ இருக்கணும்னா என்ன அப்படிதான் கூப்பிடணும். சரிங்க. சரிங்க சார். குட். நோட் பேட் எடுத்துட்டு வர சொன்னல, எங்க? அது இந்த தூத் பேட்னா என்னன்னு தெரியும், ஆனா நோட் பேட் என்னங்கிறது எனக்கு தெரியல. அங்க யார்கிட்டயாவது கேட்டு தொலைய வேண்டியதானே? உங்க பிஏவாச்சே. கேட்டா இது கூட தெரியாத ஒரு பொண்ணு அவரே இப்படி பிஏவா வச்சிருக்காரு. அவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு நினைக்க மாட்டாங்க? அது உங்க மரியாதை குறைஞ்சிருன்னு தான் நான் நினைச்சேன். ஐயோ அதில்ல சார். உன்னுடைய டெஸ்க் மேல செங்குத்தா ஒரு நோட் புக் இருக்கும்ல, அதுதான் நோட் பேட்னு சொல்லுவாங்க. போய் எடுத்துட்டு வா போ. ஓ அதுவா? அது என்னன்னு தெரியாம 2 கோலை வேற போட்டு வச்சேன். இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஐயோ சச்சே சார். இந்தா சார். இந்தா சார் இல்ல, இந்தாங்க சார், இந்தாங்க. என்னங்க நீங்க ஒரு வாட்டி வாங்க போங்க வேணுங்கறீங்க, ஒரு வாட்டி வேணாங்கறீங்க. தமிழ்ல இருக்க மரியாதையை தமிழ்லயே வச்சு பக்கத்துல சார் மட்டும் சேர்த்துக்கோ. சரிங்க சார், இந்தாங்க சார். நான் வாங்குறதுக்கு எடுத்துட்டு வர சொல்ல, உன்னை எழுதுறதுக்கு தான் எடுத்துட்டு வர சொன்னேன். நோட் இட் டவுன். என்ன எழுதணும்? நான் சொல்றத நோட் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்த அட்ரஸ்க்கு மெயில் பண்ணணும். அண்ட் அதுவும் எப்படின்னு கேட்காத ப்ளீஸ். உன் டெஸ்க் பக்கத்துல ஒரு ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளர்க் இருப்பாங்க, போய் அவங்க கிட்ட சொல்லு. அது எப்படி பண்ணணும்னு அவங்க உனக்கு கத்து கொடுப்பாங்க. அண்ட் அதனால உன்னுடைய மரியாதை ஒண்ணு குறைஞ்சிராது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எழுது. டியர் பஜன்லால். பஜன்லால்ன்றது அவருடைய பேரு. ஓகே. We are delighted to learn about your interest in building a shopping mall. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்களேன். சார். Because we have to book the